ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா, மோர் சின்னடு அகென்ஸ்ட் தென் சின்னிங். அதாவது சின் அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல பாவம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிற விஷயம் ஒரு உதாரணத்தை வச்சு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடுறான். அதாவது இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படின்னா அடிச்சிடறான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை. அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். டீச்சர் என்ன பண்ணுறான்னா அந்த மிஸ்டேக் பண்ண ஸ்டூடெண்ட்டை எழுப்பி வச்சு ஏன்டா இப்படி அடித்த அப்படின்னு சொல்லி தனியாக கேட்காம 100 பேர் மத்தியில் வச்சு கேட்குறாங்க. ஸோ இந்த பையனுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறான். என்ன ரியலைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த பையனுக்கு தீங்கு இழைச்சோம், பாவத்தை பண்ணோம், அவனை அடித்தோம், ஹர்ட் பண்ணோம், மனசு ரீதியாக ஹர்ட் பண்ணோம், அவனை பாவத்தை இழைஞ்சோம். ஆனால் அதை விட தாண்டி நம்ம ஆசிரியர் நமக்கு பெரிய பாவத்தை இழைக்கிறாரு. என்ன பாவத்தை ஆசிரியர் இழைக்கிறாரு? 100 பேர் மத்தியில் தனியாக கேட்டுக்கலாம். ஆனால் 100 பேர் மத்தியில் வச்சு கேட்கும் போது இந்த பையனுக்கு அசிங்கமாக இருக்குது. அதுவே ஒரு பாவம் தான். ஆனால் என்ன பண்ணுறாரு, இந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, அவரு தட்டி கேட்குறது அவர் கடமை. இருந்தாலும் அந்த தட்டி கேட்குறது இந்த பையனுக்கு எப்படின்னா, அவர் என்கிட்ட என்ன பண்ணுறா, பெரிய பாவத்தை இழைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் உணர்றான். இந்த பையன் அந்த பையனை அடிக்கும் போது அது ஒரு பாவம். அந்த டீச்சர் இவனை திட்டும் போது அது ஒரு பாவம். புரியுதுங்களா? அதுதான் மோர் சின்னடு அகென்ஸ்ட் தென் சின்னிங். நான் செஞ்ச பாவத்தை விட என் டீச்சர் எனக்கு அதிகமாக பாவத்தை இழைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாரு. இதுதான் புரிஞ்சுக்கிச்சா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.